இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மகாபாரதத்தில் அதர்ம வழிகளில் தோற்கடிக்கப்பட்ட இந்த மாபெரும் வீரர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்க காரணத்தினால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் மதன், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மதன் மித்தாலஜி. இந்த லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கிறது ஏகலைவன். இவர் வேடர் குல தலைவனான இரணிய தனுஷோட மகன். என்னதான் தான் வேடர் குலத்தில் பிறந்தாலும் இவருக்கு சின்ன வயசுலேருந்து விற்பயிற்சி கற்றுக்கணுன்ற ஆசை இருந்திருக்கு. அதனால் துரோணாச்சாரியார்கிட்ட போய் விற்பயிற்சி கற்றுக் கொடுக்க சொல்லி கேட்குறாரு. ஆனால் துரோணர் தான் சத்திரியர்களுக்கு மட்டும் தான் விற்பயிற்சி கற்று தருவேன்னு சொல்லி ஏகலைவனை மறுத்துறாரு. இதற்கெல்லாம் மனத்தளராத ஏகலைவன் துரோணர் போல ஒரு சிலையை வடித்து அதற்கு முன்னாடி நின்று மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு விற்பயிற்சி ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒரு நாள் துரோணர் சிலை முன்னாடி நின்று ஏகலைவன் விற்பயிற்சி ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது அஸ்தினாபுரத்து இளவரசனான அர்ஜுனன் இதை எதிர்ச்சியாக பார்த்துறாரு. ஏகலைவனோட வில்திறமையை பார்த்து வியந்த அர்ஜுனன் அஸ்தினாபுரத்துக்கு திரும்பினதுக்கப்புறம் துரோணர்கிட்ட இதை பற்றி சொல்கிறாரு. இதற்கு துரோணர், அர்ஜுனா கவலைப்படாத, உன்னை விட வில்திறமையில் சிறந்தவன் ஒருத்தர் இருக்க முடியாது, நான் அந்த ஏகலைவனை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வனத்துக்கு போவார். ஏகலைவனை தேடி வனத்தை நோக்கி போயிட்டு இருந்த துரோணர் வழியில் ஒரு நாய் வரதை பார்க்குறாரு. அந்த நாயோட வாயில் அம்புகளால் அடைக்கப்பட்டிருக்கிறதையும் கவனிக்கிறாரு. யாரோ வில்லம்புகளை வச்சு சரியாக குறிப்பாத்து அடிச்சிருக்காங்க அப்படின்றதையும் துரோணர் புரிஞ்சுக்கிறாரு. யார் இந்த மாதிரி காரியத்தை பண்ணியிருப்பான்னு சொல்லி துரோணர் ஆச்சரியத்தோட அந்த நபரை பார்க்க போகிறப்போ அங்கே நின்றுட்டு இருந்தது அர்ஜுனன் சொன்ன ஏகலைவன். இதை பார்த்து ஆச்சரியமான துரோணர் ஏகலைவன்கிட்ட போய் இந்த செயலை செஞ்சது நீதானான்னு கேட்குறாரு. அதற்கு ஏகலைவன், ஆமாம் நான் தான் அதை பண்ணேன், நான் விற்பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த நாயோட குறைச்சல் எனக்கு இடையூறாக இருந்துச்சு, அதனால் அந்த நாயை குறைக்க விடாமல் பண்ணுறதுக்கு தான் என்னோடய வில்லம்புகளை வச்சு சரியாக குறிப்பாக அந்த நாயோட வாயை அடைச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட துரோணர் மிகவும் ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா இந்த சிறு வயதில் இந்த மாதிரி அம்புகளை கையாளுறது அவ்வளவு சிறிய விஷயம் இல்லை. அதனால் துரோணர் இந்த வித்தைகளெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டேன்னு கேட்குறாரு. அதற்கு ஏகலைவன், நீங்கள் என்ன சத்திரியன் இல்லாத காரணத்துக்காக விற்பயிற்சி சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லி மறுத்துட்டீங்க, அதனால் உங்களை மாதிரி ஒரு உருவ சிலையை செஞ்சு அதற்கு முன்னாடி என் மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு இந்த வித்தைகளெல்லாம் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட துரோணருக்கு மேலும் ஆச்சரியமாவது. இருந்தாலும் ஒரு சத்திரியனுக்கு நிகராக வேடர் குலத்தை சேர்ந்த ஒருத்தன் வில்லாளியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஏகலைவன்கிட்ட, நீ என்ன உருவ சிலையாக வச்சு இந்த வித்தைகள்லாம் கற்றுக்கிட்ட, அதனால் எனக்கு குருதட்சணையாக உன்னோட வலது கை பெருவரில் தரணும்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஏகலைவன் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அருகில் இருந்த கத்தி எடுத்து தன்னோட வலது கை பெருவரில் வெட்டி, இந்தாங்க இதை குருதட்சணையாக வச்சுக்கோங்கன்னு துரோணாச்சாரியார்கிட்ட கொடுக்குறாரு. இதை பார்த்து ஆச்சரியத்தோட உச்சகட்டத்துக்கே துரோணர் போயிடுறாரு. என்னதான் ஏகலைவன் தன்னோட வலது கை பெருவரில் இழந்திருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு அப்புறமா தன்னோட இடது கையாலேயே விற்பயிற்சியை மேற்கொண்டு பிற்காலத்தில் ஒரு மாவீரராக திகழ்வார். இருந்தாலும் அவரோட வலது கை பெருவரில் அவர்கிட்ட இருந்திருந்தால் அர்ஜுனனுக்கு நிகரான வில்லாளியாக இந்நேரம் திகழ்ந்திருப்பார். இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கிறது துரோணாச்சாரியார். இவர் பரத்வாஜர் அப்படின்ற முனிவரோட மகன். இவர் சாதாரண குழந்தைகள் மாதிரி கர்ப்பப்பையிலேருந்து பிறக்காமல் பானையிலேருந்து பிறந்ததுனால இவருக்கு இந்த பேர் வந்தது. தன்னோட தந்தையான பரத்வாஜர் முனிவர்கிட்ட இருந்து அனைத்து வித்துகளையும் கற்று தேர்ச்சி பெறாரு. இவரே பிற்காலத்தில் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுக்கான சிறப்பு பயிற்சியாளராகவும் மாறுறாரு. சிரோன்மணி நாயகன் அழைக்கப்படுற அஸ்வத்தாமனோட தந்தை தான் இவர். இவர் இப்படி வஞ்சகத்தால் கொல்லப்பட்டு இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா, மகாபாரத போர் நடந்துகிட்டு இருந்த சமயத்தில், அதாவது சரியாக சொல்லப்போனால் மகாபாரத போரோட 14வது நாளில் துரோணர் தன்னோட கண்ணில் பட்ட எல்லா வீரர்களையும் கொண்டுட்டு இருப்பார். பாண்டவர்கள் துரோணர் கையில் வில்லும் அம்பு இருக்கிற வரைக்கும் அவரை வீழ்த்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பொய் சொல்ல முடிவெடுப்பாங்க. அதாவது அந்த சமயத்தில் கடத்துகஜனோட யானையான அஸ்வத்தாமன் இறந்துருக்கும். துரோணரோட மகன் பேரும் அஸ்வத்தாமன் இல்லையா, அதனால் பாண்டவர்கள் அஸ்வத்தாமன் இறந்துட்டாங்கன்னு துரோணர் கேட்குற மாதிரி ஒரு பொய்யை சொல்லுவாங்க. இது ஆரம்பத்தில் துரோணாச்சாரியார் என்னதான் நம்பலைனாலும் தர்மரை பார்த்து என் மகன் இறந்துட்டானா அப்படின்னு கேட்பாரு. தர்மரும் அஸ்வத்தாமன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்ட துரோணாச்சாரியார், இந்த போரில் இனிமேல் நம்ம போர் செஞ்சு என்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வில்லையும் அம்பையும் கீழே போட்டுவார். இதுதான் சமயம்னு அர்ஜுனன் தன்னோட அஸ்திரத்தை பயன்படுத்தி துரோணரை வீழ்த்திடுவார். இப்படி தான் ஒரு மாவீரர் வஞ்சகத்தால் தன்னோட உயிரை விட்டிருப்பார். இந்த லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கிறது அபிமன்யு. இவர் கிருஷ்ணரோட தங்கையான சுபத்திரைக்கும் அர்ஜுனனுக்கு பிறந்த மகன். இவர் என்னதான் ஒரு இளமையான வீரராக இருந்தாலும் பல அஸ்திரங்களையும் அர்ஜுனனுக்கு இணையான வில்லாளியாகவும் திகழ்வார். அது மட்டும் இல்லாமல் பல போர் வித்தைகளையும் வியூகங்களையும் பற்றி கற்று வச்சிருப்பார். அதில் முக்கியமான வியூகம் சக்கர வியூகம். சக்கர வியூகம் அப்படின்றது சாதாரண வியூகம் இல்லை, இது மகாபாரத போரில் பயன்படுத்தப்பட்ட வலிமை வாய்ந்த வியூகம். இந்த வியூகத்தை முறியடிக்கணும்னா இந்த வியூகத்தோட ஒவ்வொரு ஆரங்களில் நிற்கிற வீரர்களையும் முறியடிக்கணும், இல்லைனா திசை திருப்பணும்.
அப்படியே வியூகத்தை உடைச்சிட்டு உள்ளே போனாலும் அதுலேருந்து வெளிவரது இன்னும் கஷ்டம். ஏன்னா வியூகம் உடைபடுற ஒவ்வொரு சமயத்திலையும் மாற்று வீரர்கள் சுழன்று அந்த வியூகத்தை நிறைவு செஞ்சிடறதுனால உள்ளே போகிற வியூக உடைப்பாளர் உள்ளே மாட்டிக்குவார். அதனாலேயே சக்கர வியூகத்தை உடைக்கும் போது மட்டும் உள்ளே போகிற கலையையும் வெளியே வர கலையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதனாலேயே மகாபாரதத்தில் 3 பேரால் தான் சக்கர வியூகத்தை உடைக்க முடியும். ஒன்று அர்ஜுனன், இவருக்கு சக்கர வியூகத்தை உடைக்கவும் தெரியும், அதுலேருந்து வெளிவரவும் தெரியும். அடுத்ததாக கிருஷ்ணர், இவருக்கு சக்கர வியூகத்தை உடைக்கவும் தெரியும், அதுலேருந்து வெளிவரவும் தெரியும். ஆனால் அபிமன்யுவுக்கு சக்கர வியூகத்தை உடைக்க மட்டும்தான் தெரியும், வெளிவர கலை தெரியலை. ஏன்னா அபிமன்யு சுபத்திரையோட கருவில் இருக்கும்போது அர்ஜுனன் சுபத்திரைக்கு சக்கர வியூகத்தை பற்றி சொல்லுவார். அப்போது சக்கர வியூகத்தை உடைக்கிற வரைக்கும் சொல்லிட்டு இருக்கும்போதே சுபத்திரை தூங்கிடுவாங்க. இதன் காரணமாகவே கருவில் இருந்த அபிமன்யுவுக்கு சக்கர வியூகத்தை உடைக்கிறது மட்டும்தான் தெரியுமே தவிர அதுலேருந்து வெளிவர தெரியாது. சரி, அபிமன்யு எப்படி வஞ்சகத்தால் கொல்லப்பட்டு இருந்தார்னு கேட்டிங்கன்னா, மகாபாரதம் நடத்திட்டு இருந்த சமயத்தில், அதாவது மகாபாரதத்தோட 13வது நாள் போரில் கௌரவ சேனை சக்கர வியூகம் விகுத்துட்டு வருவாங்க. சக்கர வியூகத்தை உடைக்க தெரிஞ்சவங்க கிருஷ்ணர், அபிமன்யு, அர்ஜுனன் இவங்க தான். அதில் கிருஷ்ணர் நான் ஆயுதமே ஏந்த மாட்டேன்னு சொல்லிடுவார் இல்லையா, அதனால் இப்பொழுது கிருஷ்ணரால் சக்கர வியூகத்தை உடைக்க முடியாது. அர்ஜுனனை கௌரவ சேனை தனியாக போருக்கு அழைச்சிடுற காரணத்தினால அர்ஜுனாலே இந்த சக்கர வியூகத்தை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. இதனால் பாண்டவர்கள் அபிமன்யு கிட்ட போய் சக்கர வியூகத்தை உடைக்க தெரிஞ்ச கடைசி ஆள் நீ தான், ஸோ நீ இப்போ தான் சக்கர வியூகத்தை உடைச்சாகணும் அப்படின்னு அபிமன்யுகிட்ட கேட்பாங்க. அப்போ அபிமன்யு எனக்கு சக்கர வியூகத்தை உடைக்க மட்டும் தான் தெரியும், அதுலேருந்து வெளிவர தெரியாது அப்படின்னு சொல்லுவார். கவலைப்படாத அபிமன்யு, நாங்கள் உன் பின்னாடியே வருவோன்னு நகுலன், சகாதேவன், யுதிஷ்டிரன், பீமன் சொல்லுவாங்க. இதை கேட்ட அபிமன்யு மனசில் தைரியத்தை ஏற்றிக்கிட்டு சக்கர வியூகத்தை உடைக்க தனியால் கிளம்புவார். ஒவ்வொரு ஆரங்களில் இருக்கிற வீரர்களையும் தனியால் நின்று முறியடிச்சுட்டு போவார். அப்போ போகிறப்போ கர்ணன் மற்றும் அஸ்வத்தாமனை மட்டும் அவரால் முறியடிக்க முடியாது. ஆனால் கிருஷ்ணர் அபிமன்யுவுக்கு ஒரு யுக்தி சொல்லி கொடுத்துருப்பாரு. அதாவது கர்ணன் மற்றும் அஸ்வத்தாமன் கூட நீ மோத நிலைமை வந்துச்சுன்னா அவங்களோட வில்லோட மையப்பகுதியை உடைச்சி அவங்கள திசை திருப்பிடுன்னு சொல்லுவார். இதன்படி அபிமன்யுவும் கர்ணன் மற்றும் அஸ்வத்தாமனோட வில்லை உடைச்சி அவங்கள திசை திருப்பிடுவார். இப்போது அபிமன்யு மற்ற ஆரங்களில் இருக்க வீரர்களை முறியடிக்க போயிட்டு இருக்கும்போது பின்னாடி தொடர்ந்துட்டு வந்த யுதிஷ்டிரன், நகுலன் மற்றும் சகாதேவன்களை கௌரவ சேனை தனித்தனி போருக்கு அழைச்சிருவாங்க. இதனால் பீமன் மட்டும்தான் அபிமன்யு பின்னாடி இப்போ போயிட்டுருப்பார். இதை பார்த்த துரியோதனன், ஜெயத்ரதா பீமன் ஏதாவது ஒரு சதி பண்ணி அவனையும் பின்தொடர விடாமல் படு அப்படின்னு சொல்லுவார். இதனால் ஜெயத்ரதன் பீமனோட தேருக்கு முன்னாடி கொன்றை மாலையை போட்டு அவர் போருக்கு வலுக்கட்டாயமாக அழைப்பார். கொன்றை மாலையை பார்த்த பீமன் அதுலேருந்து இறங்கி அந்த கொன்றை மாலையை தொட்டு கும்பிட்டு ஜெயத்ரதனோட போர் புரிய ஆரம்பிப்பார். இதனால் சக்கர வியூகத்துக்குள்ளே இப்போ அபிமன்யு மட்டும்தான் போயிட்டுருப்பார். உள்ளே போன அபிமன்யுவால் திரும்பி வெளிவர முடியாத காரணத்தினால சக்கர வியூகம் மாற்று வீரர்களால் திரும்பி சுழலப்பட்டு திரும்பி சேர்ந்துடும். இதனால் அபிமன்யு சக்கர வியூகத்துக்குள்ளேயே மாட்டிடுவார். இதுதான் அபிமன்யுவை அழிக்க சரியான வாய்ப்புன்னு நினச்சி கௌரவ சேனையில் இருந்த முக்கிய பிரமுகர்களான பீஷ்மர், துரோணர் மற்றும் அஸ்வத்தாமன், துரியோதனன்லாம் சேர்ந்து அபிமன்யுவை சுற்றி வளைச்சிக்குவாங்க. என்னதான் அபிமன்யு சிறந்த வீரனாக இருந்தாலும் இத்தனை பேரை சமாளிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால் இத்தனை பேரோட போராடி இறுதியில் அபிமன்யு அந்த இடத்துலையே இறந்துடுவார். ஒரு நாள் வாழ்ந்தாலும் சுல்தானாக வாழணுன்ற மாதிரி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக அபிமன்யு வீர மரணம் அடைஞ்சிருப்பார். இந்த லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது பீஷ்மர். இவர் சந்தனுவோட மகன். இவரோட இயற்பெயர் தேவவிரதன். இவருக்கு எப்படி இந்த பீஷ்மர்ன்ற பெயர் வந்ததுன்னா தன்னோட அப்பாவோட ஆசைக்காக தன்னோட அரியணையே விட்டு கொடுத்துருவார். இதனால தான் இவரோட பெயர் பீஷ்மராக மாறும். அதுவும் இல்லாமல் மகாபாரதத்திலேயே இவர் தான் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். இவர் எப்படி வஞ்சகத்தால் கொல்லப்பட்டு இறந்தாருன்னு கேட்டிங்கன்னா, மகாபாரதம் நடந்துட்டு இருந்த சமயத்தில் பீஷ்மர் ஆடாத கோர தாண்டவங்களே இல்லை. கொத்து கொத்தா சேனைகளை துரியோதனுக்காக அழித்தார். இதனால் கோபமடைஞ்ச கிருஷ்ணர் ஒரு கட்டத்தில் பீஷ்மா நீ இருக்கிற வரைக்கும் பாண்டவர்களுக்கு பக்கம் பாரத போரோட முடிவு அமையாதுன்னு சக்கரத்தை எடுத்துகிட்டு பீஷ்மரை அழிக்க போயிடுவார். அப்போது அர்ஜுனன் தான், கிருஷ்ணா நீ கொடுத்த வாக்கை மீறாத, நானே அவரை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி தேரை ஓட்ட சொல்லுவார். கிருஷ்ணரும் அர்ஜுனோட வார்த்தைகளுக்கு மதித்து தேரை ஓட்ட ஆரம்பிப்பார். என்னதான் அர்ஜுனன் அம்புமலைகளை பீஷ்மர் மேலே பொழிஞ்சாலும் பீஷ்மர் அர்ஜுனனுக்கே குரு இல்லையா, அதனால் அர்ஜுனோட அம்புகள் பீஷ்மரை ஒன்றும் செய்யாது. இதனால் பாண்டவர்கள் பீஷ்மரை அழிக்க முடியாத திணறிட்டு இருப்பாங்க. அதனால் மகாபாரதத்தில் ஒரு விதி இருந்தது. அதாவது போர் அன்றைய நாள் முடிவில் கௌரவர்கள் பாண்டவர்களை சந்தித்து என்ன வேணால் பேசிக்கலான்னு ஒரு விதி இருந்தது. இந்த விதியின்படி பாண்டவர்கள் பீஷ்மர் இருக்கிற அறைக்கு போய் உங்களை எப்படி கொல்றது, நாங்கள் எப்படி தர்மத்தை நிலைநிறுத்துறதுன்னு அவர்கிட்டே போய் ஆலோசனை கேட்பாங்க. தன்னோட இறப்புக்கு தானே வழிவகை செய்த ஒரே வீரர் பீஷ்மர் தான். அதாவது சிகண்டியை என் முன்னாடி நிறுத்துங்க, அவனை நான் எதிர்த்து செயல்பட மாட்டேன். ஏன்னா சிகண்டின்றவர் ஆண் உடம்பத்தில் இருக்க பெண் ஆத்மா,
பெண்களை நான் எப்பயுமே போரில் எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு பீஷ்மர் சொல்லுவார். இதை தெரிஞ்சுக்கிட்ட பாண்டவர்கள் 10வது நாள் போரில் சிகண்டியை முன்னிறுத்தி பீஷ்மரை தாக்க ஆரம்பிப்பாங்க. அப்பொழுது பீஷ்மர் சிகண்டி முன்னிருக்கிறத பார்த்து தன்னோட ஆயுதங்கள்லாம் கீழே போட்டுருவார். இதுதான் சமயம்னு சொல்லிட்டு அர்ஜுனன் தன்னோட அஸ்திரத்தை பயன்படுத்தி பீஷ்மரை கொன்றுவார். இதை பார்த்த கிருஷ்ணர், அர்ஜுனா அவரோட உடல் பூமியை தொடக்கூடாது, அதனால் ஒரு அம்பு படுக்கையை செய்யின்னு சொல்லுவார். இதனால் அர்ஜுனன் அம்பு படுக்கையை ஒன்று செஞ்சு அதோட மேலே பீஷ்மரோட சடலங்கள் விடுற மாதிரி படுவார். அம்பு படுக்கையில் விழுந்த பீஷ்மரோட உயிர் பிரியாது. ஏன்னா பீஷ்மர்ன்ற பட்டம் வாங்கிறதுப்போ அவருக்கு ஒரு வரமும் கிடைச்சிருக்கும். அதாவது அவர் நினைச்ச மாத்திரத்தில் தான் அவரால் சாவ நேரிடுன்றது தான் அந்த வரம். இந்த வரத்தின் காரணமாக அந்த அம்பு படுக்கையில் அவர் உயிரோடு படுத்துட்டு இருப்பார். இதனால் கௌரவர் மற்றும் பாண்டவர்கள் ஒரு மயான அமைதியோட காட்சி அளிக்கப்படுவாங்க. பீஷ்மர் தான் இந்த அம்பு படுக்கையில் இருந்தே மகாபாரத போர் முழுசையும் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லியிருப்பார். இதனால் பாண்டவர்கள் கொஞ்ச நேரம் பீஷ்மர் கிட்ட சில போதனைகளை கேட்டுட்டு மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியாக ஒரு மாவீரரின் முடிவு அவர் இட்ட திட்டத்தினாலேயே பாண்டவர்களால் நிறைவேற்றப்பட்டது. இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது பலருக்கும் விருப்பமான கதாநாயகனான கர்ணன். இவர் தான் மகாபாரதத்திலேயே மோஸ்ட் ஸ்கில்டு அண்ட் டேலண்டட் பர்சன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீரர்கள் எல்லாமே வஞ்சகத்தால் தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் கர்ணன் மட்டும்தான் வஞ்சகங்களால் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். மாதா பிதா குரு தெய்வம் போன்ற பலராலையுமே கர்ணன் பாதிக்கப்பட்டிருப்பார். இவரோட ஹிஸ்ட்ரியை ஷார்ட்டாக சொல்லப்போனால், சூரிய தேவனோட அருளால் குந்திக்கு பிறந்த மைந்தன் தான் கர்ணன். இவர் பிறக்கும் போதே கவச குண்டலங்களோட பிறந்தார். கர்ணன் பிறந்த நேரத்தில் குந்தி தேவிக்கு திருமணமாகாத காரணத்தினால எங்கே தன்னை ஊரா தப்பாக பேசிடுவாங்கன்னு கர்ணனை ஒரு கூடையில் வச்சு ஆற்றுல அமுச்சு விட்டுருவாங்க. ஆற்றோட மறுகரையில் யுதிஷ்டனோட தேரோட்டியால் கர்ணன் எடுத்து வளர்க்கப்படுவார். இதற்கப்புறம் தான் கர்ணனோட சகாப்தம் ஆரம்பிக்கும். என்னதான் கர்ணன் தேரோட்டியால் வளர்க்கப்பட்டாலும் சின்ன வயசுலேருந்து கர்ணனுக்கு போர்க்கலைகள் மேலே மிகுந்த ஆர்வம் இருந்துச்சு. இதனாலேயே கர்ணன் அந்த காலகட்டத்தில் தலை சிறந்த போர்க்கலை பயிற்சியாளரான துரோணாச்சாரியார்கிட்ட போய் போர்க்கலை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கேட்பார். அதற்கு துரோணாச்சாரியார் தான் சத்திரியர்களுக்கு மட்டும் தான் போர்க்கலைகளை கற்றுத்தருவேன்னு சொல்லி கர்ணனை மறுத்துடுவார். இதற்கிடையில் தான் கர்ணனுக்கு பரசுராமர் அப்படின்ற மாவீரரை பற்றி தெரியும். பரசுராமர் பிராமணர்களுக்கு மட்டும் தான் போர்க்கலைகளை கற்றுத் தருவார்ன்ற காரணத்தினால கர்ணன் பிராமணனை போல ஒரு மாறுவிடம் அணிஞ்சிக்கிட்டு பரசுராமர்கிட்ட தன்னை ஒரு பிராமணனை அருமை கோப்படுத்தி பரசுராமரோட மாணவராக சேர்வார். பரசுராமரோட மாணவராக சேர்ந்த கர்ணன் கொஞ்ச நாட்களிலேயே பல அஸ்திரங்கள் மற்றும் போர்க்கலைகளை தேர்ச்சி பெற்று விளங்குவார். இந்த இடத்துல நான் வீடியோவில் தேர்ட் பார்ட்டில் சொல்லியிருப்பேன். அதாவது சக்கரவியூகத்தை அபிமன்யு, அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணரால் மட்டும் தான் முறியடிக்க முடியும்னு சொல்லியிருப்பேன். ஏன் கர்ணனால் முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, இதற்கப்புறம் தான் வியூகங்களை உடைக்கிற பயிற்சியை கர்ணனுக்கு துவங்கலாம்னு நினச்சிருப்பார் பரசுராமர். ஆனால் அதற்கிடையில் கர்ணன் ஒரு பிராமணன் இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சு பரசுராமர், நான் கற்றுக் கொடுத்த கலைகளை உனக்கு சமயத்தில் மறந்துன்ற சாபத்தை கர்ணனுக்கு கொடுத்து இனியும் உனக்கு போர்க்கலைகளை கற்றுத்தர முடியாதுன்னு சொல்லி கர்ணனை பரசுராமர் வெளியே அனுப்பிடுவார். இதில் நினச்சி கவலைப்பட்டு இருந்த கர்ணன் அஸ்தினாபுரத்தை நோக்கி தன்னோட தேரை செலுத்துறாரு. அப்படி அவரை தேரை செலுத்திக்கிட்டு அஸ்தினாபுரம் நோக்கி போகும்போது வழியில் தெரியாமல் ஒரு மாட்டு மேலே தேரை ஏற்றிடுறாரு. இதனால் அந்த மாடு இறந்துருது. இதை பார்த்து அந்த மாட்டோட உரிமையாளர், எனக்கு வாழ்க்கையில் பயனாக இருந்த இந்த மாட்டை நீ கொண்டுட்டேன், அதனால போர்க்களத்தில் உனக்கு பயனாக இருக்கிற உன்னோட தேர் சக்கரங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் உனக்கு பயனற்று போயிடும்னு சபிச்சிடுறாரு. நடந்த துயரங்களெல்லாம் தூரத்தள்ளின கர்ணன் அஸ்தினாபுரத்தோட அரங்கேற்றத்தில் கலந்துக்கிறாரு. அரங்கேற்றம்னா வேற ஒன்றும் இல்லை, ராஜவம்சத்தை சேர்ந்த இளவரசர்கள் தங்கள் கற்றுக்கிட்டு வந்த போர்க்கலைகளை மக்கள் முன்னாடி அரங்கேற்றி காமிக்கிறது தான் இந்த அரங்கேற்று சபை. அப்படி நடக்கிற அரங்கேற்று சபையில் கர்ணன் தன்னோட பால்ய சிநேகிதனான பட்டத்து இளவரசன் துரியோதனனோட அமர்றாரு. அப்படி அமர்ந்து அந்த அரங்கேற்று சபையை பார்க்குறாரு. இந்த அரங்கேற்று சபையில் பல இளவரசர்களுக்கும் தங்களோட கலைகளை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ அர்ஜுனனும் தன்னோட அஸ்திரங்களை காமிச்சு மக்களை வியப்படைய வைக்கிறாரு. அர்ஜுனுக்கு நிகரான வில்லாளி இல்லைன்னு மக்கள் ஆரவாரம் போட்டுட்டு இருந்த நேரத்தில் நான் இருக்கேன்னு சொல்லி அங்கே ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா கர்ணன். கர்ணன் அர்ஜுனன் கிட்ட, அர்ஜுனா உன்னோட அஸ்திரங்கள் பிரமிக்க வைக்கத்தக்கலாம் இருக்கலாம், ஆனால் என்கிட்ட உன்னோட அஸ்திரங்கள்லாம் படிக்காது. நீ ஒரு சிறந்த வில்லாளி நிரூபிக்கிறதுக்கு இந்த அரங்கேற்றத்தில் நீ தோக்கடிச்சாகணும் அப்படின்றாரு. அர்ஜுனன் எனக்கு அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு கர்ணன் கூட மோத தயாராகிறாரு. இதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்துட்டு இருந்த துரோணாச்சாரியார் கர்ணன் மற்றும் அர்ஜுனனுக்கு இடையே நடக்கிற சண்டையை எப்படியாவது தடுத்தாமன்னு நினைப்பாரு. ஏன்னா கர்ணனோட திறமையை பற்றியும் கர்ணன் பரசுராமர்கிட்ட பயிற்சி எடுத்த விஷயங்கள் பற்றியும் துரோணாச்சாரியார் தெரிஞ்சு வச்சிருந்தாரு. இதனால எங்கே சண்டை நடந்தால் தன்னோட மாணவனான அர்ஜுனன் தோத்து மனசங்கடத்துக்கு ஆளாகிடுவான்னு சண்டையை நிறுத்தணுன்ற நோக்கத்தோட கர்ணன் கிட்ட போய், இதை பார்க்கறனா அர்ஜுனன் ஒரு
ஒரு சத்திரியன், ஆனால் நீ ஒரு தேரோட்டியின் மகன். ஒரு சத்திரியன் இன்னொரு சத்திரியனோட மட்டுமே போர் புரியணும், அதனால் இந்த போரை நீ பங்கெடுத்துக்கூடாதுன்னு சொல்லிடுவார். இதெல்லாம் கேட்டு அவமானமான கர்ணன் சோகத்துக்கு உள்ளாகிடுவார். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த கர்ணனோட நண்பன் துரியோதனன் வெகுண்டு எழுதிடுவார். கர்ணன் சத்திரியன் இல்லாத காரணத்தினால தான் இப்படி அவமானப்படுத்துறீங்க, அதனால் இன்னிலிருந்து கர்ணன் என்னோட நாட்டிலிருந்து ஒரு பகுதியான அங்கஸ்தேசத்தோட மன்னனை நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்ட மற்றவங்க எல்லாத்துக்குமே ஆச்சரியமாயிரும். ஏன்னா துரியோதனன் சின்ன வயசுலேருந்தே பொறாமை குணத்தோடு வளர்ந்தவர், ஒரு பிடி மண்ணு கூட யாருக்கும் தரமாட்டேன்ற நோக்கத்தோடு வளர்ந்தவர். தன்னோட நண்பனுக்காக தன்னோட நாட்டிலேருந்து ஒரு பகுதியே எழுதி வச்சிட்டாருன்னு சொல்லி துரியோதனனை எல்லாருமே வாழ்த்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் துரியோதனன் அந்த அரங்கத்திலேயே கர்ணனுக்கான அங்கதேசத்து அரசன் பட்டாபிஷேகத்தை செஞ்சு முடிச்சிருவார். இருந்தாலும் நேரதாமதம் காரணமாக அர்ஜுன் மற்றும் கர்ணனுக்கு அந்த இடத்துல போர் நடக்காது. இந்த சம்பவம் நடந்து பல ஆண்டுகள் கழிச்சு தான் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுக்கிடையே மகாபாரத போர் தொடங்க ஆரம்பிக்கும். எப்படியும் பாரத போரில் கர்ணன் மற்றும் அர்ஜுனுக்கிடையே சண்டை நடக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்ட இந்திரதேவன் தன்னோட அம்சத்தால் பிறந்த அர்ஜுனன் எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாகக்கூடாதுன்றதுக்காக கர்ணன் கிட்ட போய் அவர் உடம்போடையே பிறந்த கவச குண்டலங்களை தானமாக கேட்பாரு. இதை கேட்ட கர்ணன் வரவங்களுக்கு வாரி வாரி இறைக்கிற தன்மையுடையவர். இந்திரதேவனுக்கு தன்னோட கவச குண்டலங்களை தன்னோட உடம்புல இருந்து ஒரு கத்தி எடுத்து அறுத்து தானமாக கொடுத்துருவாரு. இதையெல்லாம் கேள்விப்பட்ட சூரியதேவன் தேவலோக வாசிகளுக்கு புத்திர பாசம் இருக்கக்கூடாதுன்ற காரணத்துக்காக இந்திரதேவனை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டார். இப்படியாக தந்தையாலும் கைவிடப்பட்ட கர்ணன் எதுக்கும் கவலைப்படாமல் என்கிட்ட ஒரு நாகாஸ்திரம் இருக்குது, அதை வச்சு நான் அர்ஜுனனை மகாபாரத போரில் கொள்வேன்னு சொல்லுவார். நாகாஸ்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் குந்திதேவி கிட்ட போய் கர்ணன் தான் உன்னோட மகன், ஆனால் பாண்டவர்களோட உயிர் இப்போ உன் கையில் இருக்குது, நான் சொல்கிற மாதிரி கர்ணன் கிட்ட 2 வரங்களை கேட்டுட்டு வான்னு குந்திதேவி அனுப்பி வைப்பார். குந்திதேவி கர்ணன் கிட்ட வந்து நீ எப்படியும் பாண்டவர்கள் பக்கம் சேர மாட்ட, ஏன்னா நீ துரியோதனுக்கு நன்றி கடன் பட்டிருக்க, ஆனால் உங்ககிட்டேருந்து ஒரு 2 வரங்களை வாங்கிட்டு போக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ணனும் வரங்களை பெற்று வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவார். குந்திதேவி முதல் வரமாக நீ நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேலே ஒரு முறை தான் பயன்படுத்தணும், 2வது வரமாக அர்ஜுனன் தவிர நீ மற்ற பாண்டவர்கள் யாரையுமே கொல்லக்கூடாது அப்படின்றதையும் கேட்பாங்க. கர்ணனும் குந்திதேவி கேட்ட இந்த 2 வரங்களை கொடுத்துருவார். அதற்கப்புறம் கர்ணன் குந்திதேவி கிட்ட உங்ககிட்ட நான் 2 வரங்களை கேட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவார். குந்திதேவியும் அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க. கர்ணன் நீங்கள் அதிர்ச்சி அடைகிற மாதிரி எந்த வரங்களையும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி முதல் வரமாக நான் இறந்த பிறகு தான் என்னோடய உண்மைகளை நீங்கள் மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லுவார். 2வது வரமாக நான் இறந்த பிறகு நீங்கள் என்னை உங்களோட மடியில் வச்சு நீங்கள் தான் என்னோடய தாயின்னு ஊரறிய சொல்லணும்னு சொல்லுவார். இதை கேட்ட குந்திதேவி சரின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இருந்தாலும் கர்ணன் மகாபாரதத்தில் ஆரம்பத்தில் கலந்துக்க மாட்டார். ஏன்னா மகாபாரதத்தில் திட்டமிடுற சபையில் பிதாமகர் பீஷ்மர் கர்ணனை தரகுறவாக பேசின காரணத்தினாலேயே கர்ணன் பீஷ்மர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் மகாபாரத போரில் காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னு துரியோதனன்ட்ட சொல்லி அந்த சபையை விட்டு விலக்கி போயிடுவார். பீஷ்மரும் கர்ணனும் எங்கே ஒரே நேரத்தில் போரிட்டா மகாபாரதத்தோட போக்கே மாறிடுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் தான் இந்த மாதிரி சண்டையை மறைமுகமாக மூட்டி விட்டுருப்பார். மகாபாரதத்தோட 14வது நாள் போரில் பீஷ்மர் அம்புப்படுக்கையில் விழுந்ததை கேள்விப்பட்டு கர்ணன் நடுநிசையில் நடந்தே போய் பீஷ்மரோட பாதங்களை தொட்டு வணங்கிக்கிட்டு அடுத்த நாள் போருக்கு தன்னோட முழு திறமையை வெளிப்படுத்த தயாராகிறாரு. இது வரைக்கும் முதல் நாளில் மட்டுமே வெற்றியை சந்தித்த கௌரவர்கள் கர்ணனோட வருகையால் அடுத்தடுத்த வெற்றிகள் எல்லாம் கொண்டாட்டம் அடைகிறாங்க. கர்ணன் போகிற திசை எல்லாமே பிணக்குவில்களாக மாறுது. கர்ணன் திரும்புகிற திசை எல்லாமே ரத்த ஆறுகள் தோன்றுது. இதனால் கர்ணனோட போரை பார்க்கறதுக்கு தேவர்களே இறங்கி வராங்க. இறுதியாக எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட கர்ணன் மற்றும் அர்ஜுனுக்கு இடையான போர் நடக்குது. இந்த போரில் தான் முதலாக கர்ணன் தன்னோட விஜய் தனுசை அர்ஜுனனுக்கு எதிராக பயன்படுத்துவார். என்னதான் அர்ஜுனன் தன்னோட காண்டிபத்தை பயன்படுத்தி கர்ணன் மேலே அம்புமலைகளை பொழிஞ்சாலும் கர்ணனோட விஜய் தனுசுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. கர்ணன் தாங்கிட்ட இருக்கிற நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேலேயே வரு. அப்போ கிருஷ்ணர் தன்னோட செயலால் நாகாஸ்திரம் அர்ஜுனனை தாக்குறதை தடுத்துடுவார். சல்லியன் இதை பார்த்து கர்ணா இன்னொரு தடவை நாகாஸ்திரத்தை பயன்படுத்து அப்படின்னு சொல்லுவார். ஆனால் தன்னோட தாய் குந்திதேவிக்கு கொடுத்த சத்தியத்தை ஞாபகத்தில் வச்சுட்டு கர்ணன் இன்னொரு தடவை நான் நாகாஸ்திரத்தை பயன்படுத்த மாட்டேன்னு தேரோட்டி சல்லியன் கிட்ட சொல்லிடுவார். இதனால் தேரோட்டி சல்லியன் இந்த தேரை எப்படி நீயே வச்சு நடத்திக்கோன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவார். இதனால் கர்ணன் ஒரு பக்கம் தேரையும் செலுத்திக்கிட்டு மறுபக்கம் மகாவீரரான அர்ஜுனனை எதிர்த்துக்கிட்டு இருப்பார். இதை பார்த்த மற்ற வீரர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாயிடும். ஏன்னா ஒரு பக்கம் தேரையை செலுத்திக்கிட்டு மறுபக்கம் வீரரான அர்ஜுனனை எதிர்க்கிறது அவ்வளவா சாதாரண விஷயம் இல்லை. இதனாலேயே அர்ஜுனோட புகழை விட அந்த ஒரே நாளில் கர்ணனோட புகழ் பல மடங்கு உயர்ந்துருது.
இந்த சமயத்தில் பிராமணர் கொடுத்த சாபத்தின் அடிப்படையில் கர்ணனோட தேர் சக்கரங்கள் மண்ணில் புதஞ்சிரும். அதனால் தேரை நிறுத்தியபடியே அர்ஜுனனோட போரை தொடருவார். இருந்தாலும் ரொம்ப நேரத்துக்கு தேரை நிறுத்தியபடியே அர்ஜுனனோட போரை தொடர முடியாத காரணத்தினால அர்ஜுனன் கிட்ட என்னோட தேரை நான் எடுத்துகிட்டு நிலையாக நிறுத்திட்டு உன் கூட போரை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர் சக்கரங்களை மண்ணிலேருந்து எடுப்பார். அப்படி எடுக்கிறப்போ திரும்பியும் தேர் சக்கரங்கள் மண்ணிலேயே புதஞ்சிரும். இதை பார்த்த கிருஷ்ணர், அர்ஜுனா இதுதான் உனக்கான சரியான நேரம், கர்ணன் மேலே பானத்தை தொடுத்து அவனை கொள்ளு அப்படின்னு சொல்லுவார். அர்ஜுனோட அம்புகளை கர்ணன் மேலே எய்துவார். இருந்தாலும் கர்ணனுக்கு ஒன்றுமே ஆகாது. இதை பார்த்த கிருஷ்ணர், கர்ணன் செஞ்ச தர்மம் அவனை தலைக்காக்குதுன்னு அர்ஜுன்கிட்ட சொல்லிட்டு தேரை விட்டு கீழே இறங்கி தன்னோட உருவத்தை ஒரு பிராமணனை போல மாற்றிக்கிட்டு கர்ணன் முன்னாடி போய் நிற்பார். கர்ணனும் தான் முன்னாடி நிற்கிறது கிருஷ்ணர் தான் தெரியாமல் உங்களுக்கு என்னையா வேணும்னு கேட்பாரு. அதற்கு பிராமணன், நான் உங்ககிட்ட ஒரு தானம் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். கர்ணனும், இப்போதைக்கு உங்களுக்காக நான் என்னால் எதையும் எடுத்துகிட்டு வர முடியாத நிலையில் இருக்கேன், அதுவும் இல்லாமல் என்கிட்ட இருக்கிறத மட்டும் இப்போ நீங்கள் கேட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவார். பிராமணனும், நீ வாழ்க்கையில் செஞ்ச எல்லா தர்மத்தையும் புண்ணியங்களையும் எனக்கு தானமாக தரணும்னு சொல்லுவார். கர்ணன் இருக்கிற நிலையில் கூட தாங்கிட்ட இப்படி ஒரு வரத்தை கேட்குறாரேன்னு சொல்லிட்டு கவலைப்படாமல், நல்ல வேளை தாங்கிட்ட இருக்கிறது கேட்குறாரேன்னு சொல்லி சந்தோஷத்துலேயே தான் வாழ்க்கையில் செஞ்ச எல்லா தர்ம புண்ணியங்களையுமே அவர்கிட்ட தன்னோட ரத்தத்தால் தானம் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் பிராமணன் வடிவத்தில் இருந்த கிருஷ்ணர் கர்ணன் கிட்ட கர்ணனுடைய பிறவி பயன் மற்றும் கர்மாக்கள் புண்ணியங்கள் பற்றின போதனைகளை சொல்லுவார். இதை கேட்ட கர்ணன், நீ யார், உன்னோட உண்மையான உருவத்தை எனக்கு காட்டுன்னு சொல்லி கேட்கும்போது கிருஷ்ணரும், இன்னுமா நீ என்னை கண்டுபிடிக்கல கர்ணன்னு சொல்லிட்டு தன்னோட பேருருவத்தை அந்த மகாபாரத போர்க்கிடையில் காட்டுவார். அப்படி தன்னோட பேருருவத்தை காட்டிகிட்டு இருக்கும்போது மகாபாரத போரை நிறுத்திக்கிட்டு எல்லா வீரர்களும் கிருஷ்ணரை கையெடுத்து கும்பிடுவாங்க. இந்த சமயத்தில் கர்ணன் தன்னோட மனசுக்குள்ளே, கடவுளான நீ என்கிட்ட இருந்து தாய் தந்தை உறவினர்கள் மற்றும் நண்பர்களை பிரித்தாலுமே என்னோட தர்மம் மற்றும் வீரத்தால் கடவுளான உன்னையே என்கிட்ட கையேந்த வச்சுருக்கேன், இது தவிர எனக்கு என்னோட பிறவி பயனில் வேறு என்ன தேவைன்னு சொல்லிட்டு பெருமிதத்தோட ஒரு சிரிப்பை சிரிப்பார். இதுக்கப்புறம் கிருஷ்ணர் தன்னோட இயல்பு நிலைக்கு மாறி அர்ஜுனன்கிட்ட போயிட்டு, கர்ணனோட எல்லா தான தர்மங்களையும் நான் வாங்கிட்டேன், இனிமேல் கர்ணனை நீ கொள்றதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவார். அர்ஜுனனும் வேறு வழி இல்லாமல் அந்த நிலைமையிலேயே கர்ணன் மீது ஒரு அஸ்திரத்தை எய்து கர்ணனை வீர சொர்க்கம் அனுப்பி வைப்பார். न्याय की हो पुकार, जहां मेरे कृष्ण खड़े हो हमेशा बनी जय अपार। हो गया दीप बुझे गए கர்ணன் இருந்த செய்தியை கேட்டது குந்தி தேவி கர்ணனை தான் மடியில் வச்சுக்கிட்டு, இவன் தான் என்னோட மகன்னு பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி சொல்லுவாங்க. அதன் பிறகு கிருஷ்ணர் வந்து கர்ணனுடைய வரலாறு எல்லாத்தையுமே கௌரவர் மற்றும் பாண்டவ சேனைக்காக சொல்லுவார். இந்த கதைகளெல்லாம் கேட்ட கௌரவம் மற்றும் பாண்டவ சேனை கர்ணனோட அந்த சடலத்துக்கு முன்னாடி கையேந்தி வணங்கி நிற்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிடி மண்ணு கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டு கடவுளையே எதிர்த்து நின்ற துரியோதனன் முதலாக எல்லாத்து முன்னாடி வணங்கி நின்று கர்ணனுக்கு மெரிச்சடங்கு செய்யணும், தயவு செஞ்சு தற்காலிகமாக போகிற நிறுத்துங்கன்னு கெஞ்சி கேட்பாரு. இதை வச்சே கர்ணன் மற்றும் துரியோதனுக்கிடையான நட்பை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த மொமெண்ட்டில் கௌரவம் மற்றும் பாண்டவ சேனைகள் எல்லாமே நிசப்தமாகி கர்ணனோட இறுதி சடங்கு செய்வாங்க. மகாபாரத போர் ஆரம்பிச்சிலிருந்து முடிகிற வரைக்கும் கர்ணனோட இறப்பில் மட்டும்தான் கௌரவ சேனை மற்றும் பாண்டவ சேனையோட யுத்தம் சிறிது நேரம் நின்றுது. பிதாமகர் பீஷ்மர் இறந்தப்போ கூட அங்கங்கே யுத்தங்கள் நடந்துட்டு தான் இருந்தது. ஃபைனலாக என்ன தான் ஒருத்தர் நல்லவனாக இருந்தாலும் அவன் போகிற பாதைகள் அடிப்படையில் தான் அவனுக்கான கர்ம பலன்கள் அமையும் அப்படின்றத கர்ணன் கதை மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அவன் பெயரை சரித்திரம் மறக்காது. சூரியபுத்திரன் வைகர்த்தனன் கர்ணன். வீடியோ முடிஞ்சிச்சு, யாரும் வெளியே போயிடாதீங்க. ரீசெண்டாக ஏஐல ரிலீஸ் செய்யப்பட்ட கர்ணன் ட்ரெய்லர் ஒன்று வெளியிருக்கு. அது இந்த வீடியோவில் இணைச்சிருக்கேன், அதையும் பார்த்துட்டு போயிருங்க. அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நான் எடிட் பண்ணி கற்றுட்ருக்கேன். அது இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு 3 days ஆச்சு. ஆனால் கீழே இருக்க அந்த லைக் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 minute கூட ஆகாது. அதனால்
வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் எல்லாமே அந்த லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கண்ணன் ஃபேனாக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் கண்ணன் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு. ஸோ உங்களுக்கான ட்ரெய்லர் இதோ. Suryaputra Karn, born with Kawach and Kundal, a child of destiny, yet bound by the cruel hand of fate. Suryaputra Ho, words that shattered his pride, but ignited an unbreakable resolve. Rejected by masters, he found refuge under Bhagwan Parshuram. यह विजय धनुष है पुत्र, इसे स्वीकार करो। इसका वध छल से करना होगा अर्जुन।